வணக்கம் மக்களே. மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைக்களத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஜானகி அம்மாவுக்கு கோபம் வருது. இந்த கார்த்தி மட்டும் என் கிட்ட கிடச்சானா அவனை உண்டு இல்லைன்னு நான் வெடுத்தெடுத்துடுவேன். அவன் என் மாப்பிள்ளையை கொல்லதுக்கு துணிஞ்சி சாமியாக போலி வேஷம் போட்டானா. அதுவும் இல்லாமல் என் மருமகன் கதிரை கத்தியை வச்சு குத்திருக்கான். அவனை விடக்கூடாது. அவன் இந்த வீட்டில் உள்ளவங்கள இப்படி பழி வாங்கணும்னு நினச்சவனை விடக்கூடாது மாயா அப்படின்னு சொல்லுறாங்க. பெரியம்மா, அவை மட்டும் உங்க கண்ணு முன்னாடி இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்னை கொண்டு விட்டு பாரு. அவன் என் கண்ணு முன்னாடி இருக்கட்டு. அவனை அடிச்சு அந்த இடத்துல ருத்துர தாண்டவம் ஆடிடுவேன் அப்படின்னு ஜானகி அம்மா சொல்றாங்க. இதை நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு நம்ம மாயா சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? என்னால் முடியும் பெரியம்மா. நீங்கள் கண்டிப்பாக அந்த கார்த்தி முன்னாடி இன்னைக்கே நான் உங்களை கொண்டு விடுறேன். நீங்கள் எவ்வளோ அடிக்கணுமோ அடிச்சுக்கிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம குருவரனுக்கு உதவியை வாங்கி நம்ம ஜானகி அம்மாவை அந்த சிறைக்குள்ளே கொண்டு விடுறாங்க. அங்கே வச்சு அடித்து ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. நம்ம ஜானகி அம்மாவும் மாயாவும் சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுறாங்க நம்ம கார்த்தியை. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அதிரடியான கதைக்களத்தில் நம்ம ஜானகி அம்மாவும் மாயாவும் சேர்ந்து நம்ம கதிரை பார்க்கறதுக்காக அங்கே தனா வீட்டுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே கதிரை பார்க்குறாங்க. பார்த்ததில் பரவாயில்லை, இப்போ தனா ஒன்று நல்லா கவனிச்சுக்கிட்றா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஆனால் நம்ம மாயாவும் ஜானகி அம்மாவும் கதிர்கிட்ட சொல்கிறாங்க, நீ அந்த கார்த்தியா இந்த வேலை ஒன்று பண்ணியிருக்கான், விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவனை திருத்தே முடியாது. ஆனால் நம்ம குடும்பத்தை அவன்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உன் மாமா உயிருக்காக உன் உயிரே பணையை வச்சு இப்படி நீ கத்தி குத்து வாங்கியிருக்கா. ஆனால் இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. தெரியும், ஆனால் நீங்கள் சொல்லண்டா. அவர் உடம்புக்கு வேறு ஏதாவது அவருக்கு நோய் வந்துட போகுது, அதனால அவருக்கு தெரியண்டா இப்போதைக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கதிர் சொல்கிறாங்க. சரி, நாங்கள் சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்க நேரம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா சொல்லுறாங்க. உடனே அந்த கதிரை நம்ம கதிர் சொல்கிறாங்க, அந்த கார்த்தி பயங்கரமான ஆள், அவன் சிறையில் மட்டும் இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவன் அங்கிட்டு இங்கிட்டு வெளியே தில்லாலங்கடி வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்கேருந்து வெளியே தான் நைட்டு இந்த வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே ஜானகி அம்மா இப்படிப்பட்டவனெல்லாம் என் கிட்ட கிடச்சானா இப்போவே அடின்னு வெளுத்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பெரியம்மா, இப்போ நம்மளுக்கு வேறு வேலை இருக்குது, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நம்ம மாயை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு சொல்கிறாங்க, பெரியம்மா அந்த கார்த்தி உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உண்டு இல்லைனே அவனை அடித்து வெளுத்துருவேன் மாயா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் எப்படி முடியும் மாயா? அவன் சிறையில் இருக்கான், நம்ம அப்படி இருக்க நேரம் அங்கே போய் அவனை அடிக்கலாம் முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவனே அங்கிட்டு இங்கிட்டு சிறைக்கும் வெளியேயும் தெரியானா நம்ம என்ன வேலையெல்லாம் பண்ணலாம், அதுக்கும் வழி இருக்கும். நான் அந்த வழியை தான் தேடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. குருவை பிடிக்கிறாங்க நம்ம மாயா. இப்படி அந்த கார்த்தி ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டோம். இந்த நம்ம பெரியப்பா எங்கள் பெரியப்பாவை கொல்லதுக்காக வெளியே இந்த வேலை பண்ணிட்டான். கடைசியில் கதிர் கத்தி குத்த வாங்கிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல தெரிய வருது. உடனே குருவரன், அதுக்கு இப்போ நான் என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்க நேரம் தான் அவன் வெளியேயும் உள்ளேயும் இருக்கிறான். அது தப்பு இல்லைல்ல, தப்பு தானே. அந்த தப்புக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணணும் மாயா அப்படின்னு புரியும்படி சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் எங்கள் கதிரை இப்படி பண்ணினவனை எங்கள் பெரியம்மா கையில் கிடச்சா அடித்து வெளுத்துறணும்னு சொன்னாங்க. நாங்கள் சிறைக்குள்ளே போய் அடிக்க ஏதாவது வழி இருக்கா? இப்போ இருக்க அந்த ஸ்டேஷனில் உள்ள எஸ்ஐ எனக்கு கூட படித்தவன் தான், அவன் இந்த உதவியை செய்வான். நீங்கள் ஒரு டாக்டர் மாதிரி அங்கே உள்ள கைதியை டெஸ்ட் பண்ண போனது மாதிரி போகலாம். போய் ஒரு குச்சி கம்பை எடுத்துக்கிடுங்க, அடித்து உங்கள் கோவத்தை கொட்டிக்கிடுங்க. அப்படி நம்ம கதிரை இப்படி பண்ணினவனை கார்த்தியை வெளுத்தெடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷம், நாங்கள் இப்போவே பெரியம்மாவை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி குரு சார் தான் இதுக்கு உதவி செய்திருக்காங்க. நீங்கள் வாங்க நம்ம கார்த்தியை போய் அடித்து வெளுத்துடலாம் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டுட்டு போகிறாங்கங்க நம்ம
ஸ்டேஷனுக்கு ஒரு வெள்ளைக்கோட்டை போட்டுக்கிட்டு இப்போ ஸ்டேஷனில் உள்ள கைதிகளை எல்லாம் வந்து டெஸ்ட்டு பண்ணணும், அவங்களுக்கு ரிப்போர்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து டெஸ்ட் பண்ண டாக்டர் வந்திருக்காங்க இப்போ அப்படின்னு வந்து அந்த சிறையில் வந்து சொல்கிறாங்க அதிகாரி. உடனே சரி உள்ளுக்கு வரட்டும், வந்து இந்த கார்த்தி கைதியை தான் டெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லி கார்த்தி கைதியை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து உள்ளுக்க விடுறாங்க. அந்த இதில் கார்த்தி மட்டும்தான் இருக்காங்க. உடனே அங்கே போன உடனே குச்சியை எடுக்கிறாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு குச்சியை எடுத்து, என்னடா நினச்சிக்கிட்ட நீ, எப்படி எங்கள் மாப்பிள்ளை கதிரை வந்து இப்படி நீ விஷம் தடவுன கத்தியை வச்சு குத்துனவதாண்டா, போலீஸ் சாமியார் மாதிரி வேஷம் போட்டு நீ ஜெயிலுக்கும் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடித்து உதைக்கிறாங்க. டே நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, உங்களை யார் உள்ளே விட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடுடா, தப்பு செய்து நீனே வெளியேயும் வர நேரம் நாங்கள் உள்ளே வரக்கூடாதா, நீ வந்து எங்களை போட்டு கூட நீ வெளியே செவரேறி குதிச்சு ஜெயிலேருந்து தினம் வெளியே வரல, அந்த வீடியோ எவிடன்ஸை இப்போ பாரு அப்படின்னு வந்து நம்ம மாயா போட்டு கேட்குறாங்க. இது எப்படி எடுத்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டாங்க. உனக்கு ஹெல்ப் பண்ண இவ்வளோ பேர் இருக்க நேரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருப்பாங்க தானே, அப்படி தான் நாங்களும் வந்தோம். நீ செய்த தப்புக்கு எங்கள் கையால் உன்னை அடித்து துவைக்கணும்னு நினச்சோம், அதுதான் துவைச்சி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பலார் நீ குச்சியை வச்சு கோபம் தனியாக நம்ம கார்த்தியை அடித்து புரட்டுறாங்க. கார்த்தியும் உண்டு இல்லைன்னு வந்துடுறாங்க. இதே என்ன ஒருக்கா என் பொண்ணு வாழ்க்கையில் வந்த என் மாப்பிள்ளைக்கு ஏதாவது நீ பண்ணின, உன்னை உயிரோடையே விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து கோபம் தீர அடிச்சுறாங்க. அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. இவங்க வந்த கொஞ்ச நேரத்தில் பசுபதி வந்து பார்க்க வராங்க பையனை. அப்பண்டா என்னடா உனக்கு முகம் எல்லாம் இப்படி உருட்டுக்கட்டையை வச்சு அடி வாங்கினது கிடங்கா வீங்கிருக்கு அப்படின்னு வந்து பசுபதி வந்து கேட்குறாங்க. அப்பா இங்கே வந்து ஜானகியும் மாயாவும் வந்தாங்க, குச்சியை கொண்டு வந்து அடித்து வெளுத்துட்டாங்கப்பா. என்னடா சொல்லுற, இந்த ஜெயிலில் கூட வந்து அடிச்சிட்டாங்களாடா? ஆமாப்பா, நீ வந்து சொன்னியா இங்கே எல்லாத்தையும் மீறி எப்படி அவள் வந்தா, நானே வெளியே போக நேரம் அவங்க வர உரிமை இல்லையா, உனக்கு உதவுத மாதிரி எங்களுக்கும் உதவ ஆள் இருக்குன்னு சொன்னா. நான் நினைக்கிறேன் அநேகமாக அந்த குரு தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அப்படியா விஷயம், இந்த குருவரன் இதெல்லாம் பண்ணியிருக்காரா? இப்போ நீ அவையல்கிட்ட அடி வாங்கி கேவலப்பட்டுட்டு நிற்காடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. விடக்கூடாதுப்பா, இந்த மாயாவும் ஜானகியும் இப்படியே வந்து ஸ்டேஷனுக்குள்ளே என்னை வந்து அடிச்சுட்டு போகிறாங்க, நான் இதை சொல்லுவேன்னு கேட்டால் நீ செவரேறி குதிக்கிற வீடியோ எவிடன்ஸாக நான் செவரேறி குதிக்கிற ஸ்டேஷன்லேருந்து தப்பதை எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்கப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க.